ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட் கிரேஸ் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஓகே, நம்ம இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தார். அதே கிராமத்தில் ஒரு அரசனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அரசு ஒரு அறிவிப்பு விடுறாரு, நான் மக்களை நேரில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு. அது கேட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து மக்கள் யாருமே வேலைக்கு போலையாம். எல்லாருமே அரசனுக்காக காத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு ஏழை விவசாயி மட்டும் தன்னோட நிலத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாராம். அந்த ஏழை விவசாயம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியா அரசர் வந்து அவர்கிட்ட கேட்டாராம், என்ன பெரியவரே, இங்க யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதை கேட்ட விவசாயி சொன்னாராம், எல்லாரும் அரசனை பார்க்க போயிருக்காங்க. உடனே அரசர் கேட்டாரா, நீங்கள் மட்டும் ஏன் போல, நீங்க மட்டும் ஏன் விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஏழை விவசாயி சொன்னாரா, நானும் அரசனை பார்க்க போனா என்னோட வீட்டுல 4 ஜீவன் என்ன நம்பி இருக்கு. அவங்க பசி பட்னியுமா இருப்பாங்க. அதுவும் இல்லாம எனக்கு ஏன் வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட அடுத்த நிமிஷம் அரசர் என்ன செஞ்சாரா, அவர் கையில இருந்த தங்க நாணயங்களை அந்த ஏழை விவசாயி கையில கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, நீங்களும் அரசனை பார்ப்பதற்காக சென்றீர்கள், ஆனால் அரசனோ என்னை பார்த்து விட்டு சென்றான் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நமக்குன்னு சேர வேண்டியது நமக்கு வந்து சேரும். நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. நமக்கான ரெகக்னைஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இதே மாதிரி நிறைய கதையை சொல்லணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. அதை நீங்களும் கேட்குறதுக்கு மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.